லாபடா லேடீஸ் சமீபத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை, கேரக்டர் ஸ்ட்ரக்சரை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகி வைஃப் கூட மாமியார் வீட்ல இருந்துட்டு 2, 3 நாள் கழிச்சு ஊருக்கு திரும்பி வரப்போ 2 பஸ் மாறி ஒரு ட்ரெயின்ல மாறி வராங்க. ட்ரெயின்ல அதே மாதிரி கல்யாணம் ஆன இன்னொரு ஜோடியும் இவங்க கூட டிராவல் பண்றாங்க. அப்படி வரப்போ அவங்க வழக்கப்படி ஹீரோ தன்னோட பொண்டாட்டிக்கு முக்காட போட்டு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறப்போ மூஞ்ச திறந்து பார்த்தா பொண்ணு மாறி போயிருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஒய்ஃப தேடி கண்டுபிடிச்சாரா? கூட வந்த பொண்ண பத்திரமா திருப்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கே அனுப்பி வச்சாரா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல காமெடி டிராமா சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இந்த படம் பெண்களோட அதிகாரம் நிறைஞ்ச சுயத்தை விரும்புற ஒரு பொண்ணு, அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாத ஒரு பொண்ணு, தனக்கான விஷயங்களுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களோட பிரதிநிதித்துவத்தை காமிக்கிற பெண்களோட கதாபாத்திரமா தான் பூல்குமாரி, மஞ்சுமாய் அண்ட் புஷ்பா இவங்களோட கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. புருஷனோட பேரை தவிர வேற எதுவுமே தெரியாத அப்பாவியான கேரக்டர்ல நடிச்ச தீபக் குமாரோட வைஃப் பூல்குமாரி. விவசாயம் பண்றதுக்கு சாமி தேவையில்லை, சயின்ஸ் தான் தேவை. ஆள் மாறாட்டம் பண்ணா கூட ரொம்ப பின்தங்கின சிந்தனை இருக்க கிராமத்துல பொருந்துட்டு தன்னோட கனவுகளுக்காக எப்பேற்பட்ட ரிஸ்கையும் எடுக்கிற போல்டான கேரக்டர்ல ஜெயா. முகம் தெரியாத அளவுக்கு மூஞ்சில முக்காடு போட்ட தன்னோட வைஃப் போட்டோவை எடுத்துக்கிட்டு காணாம போன வைஃபை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குற இன்னசென்டான கேரக்டர்ல தீபக் குமார். ஆரம்பத்துல லஞ்சம் கொடுத்தாதான் எந்த வேலையும் செய்யற மாதிரியான ஒரு கரப்டட் இன்ஸ்பெக்டரா நெகட்டிவ் ஷேட்ல இருந்துட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவங்க 4 பேர் தான் படத்தோட பில்லர்ஸ். இவங்களுக்கு ஈக்குவலான ரோல்ல வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீடு எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கிறதுக்கு நீ எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டு பூல்குமாரியோட அறியாமைய பார்த்து கோபப்பட்டாலும் கூட ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு வேலை கொடுத்து அவளை இண்டிபெண்டா இருக்க வைக்க ஹெல்ப் பண்ற அந்த மஞ்சுமாயை. ஸோ ஃபர்ஸ்ட் பூல்குமாரி கேரக்டர் கிராமப்புறத்துல இருக்க ரொம்ப இன்னசென்டான கேரக்டர். படிக்கல, வெளி உலகத்தை பத்தி சுத்தமா தெரியாது, வீட்டு அட்ரஸ் தெரியாது, ஹஸ்பண்ட் பேரை சொல்லக்கூடாது. இதை விட அவளோட கல்யாண ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு தயக்கம் காட்டுறது. இன்னைக்கும் இந்த மாதிரியான பொண்ணுங்க இருக்கதான் செய்றாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்பாவித்தனத்துக்கே உண்டான ஒரு ரெப்ரசன்டேஷன். சொசைட்டில இன்னைக்கும் இந்த மாதிரியான பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஸ்ட்ரக்சர். காலையில அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட வந்த ஹஸ்பண்ட் இல்ல அப்படிங்கிறப்போ, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தன்னோட அப்பா அம்மாவை தொலைச்சிட்டா எந்த மாதிரியான மனநிலையில ஒரு ரியாக்ஷனை கொடுக்குமோ, அதே மாதிரி நம்ம தொலைஞ்சு வந்துட்டோம், இனி எங்க போறது, யாரை கேட்கறது, யாரை நம்புறது, இனி என்ன பண்ண போறோம், இப்படி பலவிதமான கேள்வி இருக்கிற ஒரு பொண்ணா ரொம்பவே பெஸ்டான ஆக்டிங்க கொடுத்துருக்காங்க நிதன்ஷி கோயல். யார பார்த்தாலும் பயம், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு கூட பயம். இந்த மாதிரி இன்டீரியர்ல இருந்து வந்த லைஃப பத்தின எந்த விதமான புரிதலும் இல்லாம, அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாம இருக்க இந்த ஒரு கேரக்டர் ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளமுமே இன்னைக்கு நார்த் இந்தியால இருக்க நிறைய பூல்குமாரியோட ஒரு ரிசம்பிளன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்ததா, யார் கூட நம்ம போறோம்? இதனால என்னென்ன பிரச்சனைலாம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியாம, உனக்கு புடிச்ச படிப்ப படிக்கணும்னா, கிடைச்ச சந்தர்ப்பத்த யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே, தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட குழப்பம் நடந்தாலும் பரவால்ல அப்படின்னு நமக்கு வர கேள்விக்கு பதில் சொல்ற விதமா, தனக்கான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஏற்படுத்தின பிரச்சனைகள சரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தனக்கான கோல நோக்கி போற இடத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு பிலாசபிய சொல்லியிருக்கு இந்த கேரக்டர். விவசாயம் பண்றதுக்கு சாமி தேவையில்ல, சயின்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியா கொடுக்குற இடத்துலயும் சரி, வந்த இடத்துல தனக்கான விஷயங்களை மட்டும் சுயநலமா செஞ்சுக்காம அந்த வீட்ல இருக்க பொண்ணு நல்லா டிராயிங் பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி அவளுக்கு வரைய தேவையான பொருளை வாங்கி கொடுத்து வரைய சொல்ற இடத்துலயும் சரி, தீபக் குமாரோட அம்மா இவளுக்கு சப்பாத்தி சாப்பிட கொடுக்குறப்போ ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு என்னம்மா பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்க யோசிக்கிறப்போ புருஷனுக்கும் பையனுக்கும் சமைச்சு போட்டு அது ஒரு வேலையானதுனால உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு மறந்து போயிடுச்சுல அப்படின்னு சொல்றப்போ, உண்மையிலுமே இந்த ஆணாதிக்க சமூகத்துல தான் இன்னைக்கும் பொண்ணுங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே போல்டா ரிஜிஸ்டர் பண்ண இடத்துலயும் சரி, இப்படிதான் அவங்க வந்த இடத்துல தன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற இடத்துலயும் சரி,
பெஸ்ட் வெர்ஷன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜெயாவா நடிச்ச பிரதீபானந்தா. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ கடை வச்சிருக்க மஞ்சுமாயி. வீட்டு வேலை செஞ்சுட்டு வீடு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்க, நீ எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பூல்குமாரிய பார்த்து கோவமா கேட்டா கூட, எப்பேற்பட்ட போல்டான விமனா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கன்சர்ன் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத தன்னோட சொந்த கடையிலேயே அவளுக்கு வேலை போட்டு கொடுத்து, தன்னோட வீட்டிலேயே கூட தங்க வச்சு, அவளுக்கு வேலை சொல்லி கொடுத்து, அவளுக்கு சம்பளம் கொடுத்து, பொண்ணுங்களுக்கு தனி வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள கைட் பண்ணி தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற விஷயத்துலயும் சராசரியான ஒரு சென்டிமெண்ட் விமனாவும், பூல்குமாரி நீங்க ஏம்மா தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்பவும், தனியா இருந்து பாரு, அந்த தனிமை தர சுதந்திரத்த நீ அனுபவிச்சுட்டனா, தனிமையில இருக்க மட்டும் தான் நீ ஆசைப்படுவ அப்படிங்கிற இடத்துலயும் சரி, ஏம்மா பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவ கேட்கிறப்பவும், பொண்ணுங்க இங்க விவசாயம் பண்ணலாம், குழந்தை பெத்துக்கலாம், ஆனா தனியா சம்பாதிக்க மட்டும் கூடாது. சம்பாதிச்சுட்டாங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஆண்களோட தேவையே இருக்காது. இது நம்ம தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு மட்டும் தான் இந்த ஆம்பளைங்க நம்மள சுயமா இருக்கவே விடுறதில்ல அப்படின்னு சொல்ற விஷயத்துலயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான சொசைட்டியோட ஒரு நெகட்டிவான ஒப்பீனியனை அழுத்தமா சொல்லி கெத்தா ப்ளே பண்ணிருப்பாங்க இந்த மஞ்சு மாயே அப்படிங்கிற ஒரு ரோல். அடுத்ததா இதுல வர தீபக்குமார் பத்தி சொல்லி ஆகணும். நார்மலான ஒரு லேமேன் இருக்கும், வேலை பாக்குறோம், கல்யாண வயசு, அதனால வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தவறுதலா வைஃபை தொலைச்சிட்டோம் அப்படின்னு வர்றப்போ, கல்யாணத்தப்போ வைஃப் முக்காடு போட்டு எடுத்த போட்டோவை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா என்னோட வைஃபை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிற இடத்துல தன்னோட இக்னரன்ஸ்னால வைஃப தொலைச்சிட்டு கலங்கி நிக்கிற இடத்துலயும் சரி, வைஃப தேடி தேடி அவளுக்கே உண்டான அந்த காதலோட பரிதவிப்புலயும் சரி, கொடுத்த கேரக்டர் ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு தீபக் குமாரா நடிச்ச ஸ்பர்ஷ் ஸ்ரீவத்சவ். அடுத்ததா காசுக்காக எப்பேற்பட்ட சரியான விஷயத்தையும் பொய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கரப்டட் இன்ஸ்பெக்டரா வர ரவி கிஷன். ஆரம்பத்துல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரப்போ, ஏன்யா முகம்தான் ஒரு மனுஷனோட அடையாளமே, அது இல்லாம முக்காடு போட்டிருக்க பொண்டாட்டி போட்டோவை எடுத்துட்டு வந்து அவளை தேட சொல்றியே அப்படின்னு சொல்ற இடத்துல ரியலாவே இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்க என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரியான தோரணையில பேச்சு, திமிரு, நடக்கிற ஸ்டைலு, காசுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்படி கொடுத்த கேரக்டரா லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு ரவிகிஷன். ஆரம்பத்துல ஜெயாவோட புருஷன் ஜெயாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா காசு கொடுப்பான். அது மட்டும் இல்லாம போல்குமாரையே கண்டுபிடிச்சு கொடுத்து இவங்க கிட்டயும் ஒரு அமௌண்ட் தேரும் அப்படின்னு யோசிச்சு இந்த கேஸ்ல வேலை பார்க்குற ரவி கடைசியில ஜெயாவோட ஹஸ்பண்ட் கிட்ட உன்னோட ஒய்ஃபை காணோம்னு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த, அதனால அவளை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்குன்னு உன் கூட போக பிடிக்காத அவளை கம்பல் பண்ணி நீ கூட்டிட்டு போனா உன்னை உள்ள தூக்கி வைக்க வேண்டியதா வரும், என் லைஃபை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ஜெயா தாங்கிட்ட இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறப்போ, அதுவும் படிப்புக்காக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்போ, போலீஸ் கெட்டவங்க தான், ஆனா எல்லாரும் கெட்டவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு தியரிய கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் காம்பேக்டான கேரக்டர்ஸ மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளான ஒன் லைன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்திருக்காங்க கிரண் ராவ். ஆக்சுவலா தோபிகா படத்துக்கு அப்புறமா கிரண் டைரக்ட் பண்ற செகண்ட் மூவி இது. 2011ல வந்த அந்த படத்துக்கும் இதுக்கும் 12 வருஷ கேப் இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்லி சிம்பிளிஃபைட் ஸ்டோரி சொல்றதுக்கு இந்த பிரேக் ஓகேனே சொல்லலாம். அண்ட் டயலாக் வைஸ்மே நம்பிக்கையை வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது, சயின்ஸை வச்சு விவசாயம் பண்றதாகட்டும், அண்ட் நம்ம முட்டாளா இருக்கிறது எப்பவுமே தப்பு கிடையாது, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா பெருமையோட இல்லாம திருத்திக்கிறது தான் மனுஷத்தன்மை அப்படின்னு சொல்ற மாதிரியான நிறைய விஷயத்த ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா மாத்தி சூப்பரா கன்வென்ஷனலா டயலாகோட கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட போலீஸ் ஸ்டேஷன்ல தனக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு ஜெயா அப்படிங்கிற பேரை புஷ்பராணின்னு மாத்தி சொல்றப்போ, பொண்ணு தன்னோட சுயநலத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துக்கிறது சரியா அப்படின்னு நம்ம ஜெயா மேல கோவம் வந்தா கூட தீபக் பூல்குமாரிய பிரிஞ்சு கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை கண்டுபிடிக்க இனிஷியேட்டிவ் எடுக்கிற இடத்துலயும் சரி, அந்த இனிஷியேட்டிவ்னால பூல்குமாரி தீபக்கு திரும்ப கிடைக்கிறா அப்படிங்கிற இடத்துலயும் சரி, ஜெயாவோட போல்ட்னஸ் அண்ட் படிச்ச ஒரு பொண்ணு தனக்கான ஒரு விஷயத்துக்காக எந்த லெவலுக்கும் போவா அப்படிங்கிறதையும், தன்னால கிரியேட் ஆன பிரச்சனையா எப்படி இருந்தாலும் சரி பண்ணிடுவா அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறது தான் இந்த ஜெயா கேரக்டரோட ஒரு ஹோலிஸ்டிக்கான ஹைலைட். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கேரக்டர்ஸா வர பூல்குமாரிக்கு ஹெல்ப் பண்ற ஸ்டேஷன் மாஸ்டர், டீ கடையில இருக்க அந்த குட்டி பையன், அதே மாதிரி ஜெயாக்கு சப்போர்ட் பண்ற தீபக்கோட அம்மா, தீபக்கோட அண்ணி, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடான மெசேஜை ரொம்பவே கேஷுவலா சொல்லிட்டு போறது தான் ஆஸ்கர்ல இந்த படம் நாமினேட் ஆனதுக்கான மிகப்பெரிய ரீசன்னே சொல்லலாம். ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டோரி நரேட் ஆகுற மாதிரி காமிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துல கஷ்டப்படுவாளா அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன், நரேஷன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டாவும் எமோஷனலாவும் டீசென்டாவுமே இருந்துச்சு. ஆக்சுவலா லாப்படா லேடிஸ்னா காணாம போன பெண்கள்னு அர்த்தம். உண்மையிலேயே ஒரு ஆண்களோட உலகத்துல
பெண்கள் தன்னோட சுயத்தையே தொலைச்சிட்டு, எப்படி ஆண்களோட ஆசைக்காக மட்டுமே உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சமூகத்துல இருக்க அறியாமை, இன்னைக்கு சொசைட்டில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? அப்படின்னு பல விதங்கள்ல நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு படத்தோட கதை. டைட்டிலுக்கு ஏத்த புதுசா கல்யாணம் ஆன காணாம போன 2 பொண்ணுங்க தவறுதலா மாறுறதுனால வரக்கூடிய குழப்பங்கள் என்ன அப்படிங்கிறதையும், சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடிய ட்ராமாவோட மிக்ஸ் பண்ணி நீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. லோ பட்ஜெட் ரொம்பவே சிம்பிளான கதை. ஆனா இன்னைக்கும் சமூகத்துல இந்த மாதிரியான மனுஷங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்பவே எதார்த்தமா காமிச்சிருக்கு இந்த லாபர்டா லேடீஸ். இதெல்லாம் இல்லாம இதுல ரொம்பவும் சிரிக்கவும், சிந்திக்கவும் வச்ச விஷயம் என்னன்னா, ஹீரோ பாத்தீங்கன்னா, தன் பொண்டாட்டிய காணோம்னு ஃபோட்டோ காமிச்சுட்டு எல்லார்ட்டயும் விசாரிச்சுட்டு போறப்போ, மூஞ்சில முக்காடு போட்டுட்டு இருக்க பொண்ண ஏன்டா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்காரன் திட்டுறப்போ, கடைசியில அந்த கடைக்காரனோட ஒய்ஃப பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிமா இருப்பாங்க. அவங்க பர்தா போட்டு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு வரப்போ, பேரலலா நெறைய விஷயம் சொல்லாம, ஸ்க்ரீன்ல விஷுவலா அப்பீலிங்ல காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே லைட் ஹார்ட்டடான காமெடி டிராமாவ மிக்ஸ் பண்ணி, ஸ்டோரி லைனோட நம்மளையும் கனெக்ட் பண்ணி, ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி யோசிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மூவில வர ஒரு கேரக்டருமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா, இம்பாக்ட்ஃபுல்லாவே இருந்துச்சு. முக்கியமா கடையில எக்ஸ்ட்ரா சட்னி கேட்கிற கேரக்டர்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல டீ ஆத்துறவங்க வரைக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் எதுக்கெடுத்தாலும் காச வாங்கி கரப்டட் போலீஸ் ஆஃபீசரா இருந்தாலும், கிளைமாக்ஸ்ல வர 20 நிமிஷத்துல பண்ணக்கூடிய சம்பவம் ரொம்பவே சிறப்பாவே இருந்துச்சு. டயலாக் வச்சு நெறைய விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி பேசியிருந்தாங்க. யூசுவலா பொண்டாட்டி கூட பிரச்சனை, மாமியார் மருமக சண்டை, இந்த மாதிரியான கிளீஷேவான கதையா இல்லாம, நெறைய விஷயத்த அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு இந்த டீம். இதே மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.